அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஆப்பிள் தங்களோட ஐஃபோன் 12 சீரிஸை லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் 4 மாடல்கள் வரதா சொல்லியிருக்காங்க. வாங்க நம்ம அந்த மாடல்கள் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஃபோன் 12 சீரிஸில் பார்த்தோம்னா 4 மாடல்கள் வரப்போதாக சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐஃபோன் 12, 12 மேக்ஸ், 12 ப்ரோ அண்ட் 12 ப்ரோ மேக்ஸ், இந்த 4 மாடல்கள் தான் வரப்போகுது. ஐஃபோன் 12 இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 5.4 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன். இது ஒரு சூப்பரான விஷயம். இதோட ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 4GB ரேம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இன்பில்ட் ஸ்டோரேஜ் 2 வேரியண்ட்டில் வருது. 128GB மட்டும் 256GB வருது. இதோட சிப்செட் பார்த்தோம்னா F14, அதாவது ஐஃபோன் ஆப்பிள் A14 பைனக் சிப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு 5G மொபைல் கூட. சிப்செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. அண்ட் இதோட கேமராஸ் பார்த்தோம்னா பேக் சைடில் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது iOS 14 சாஃப்ட்வேரில் தான் ரன் ஆகும். ஐஃபோன் 12 மேக்ஸ் இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.1 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ரேம் பார்த்தோம்னா 4GB. அண்ட் இதோட இன்பில்ட் ஸ்டோரேஜ் 2 வேரியன்ட்ல வருது. 128GB அண்ட் 256GB. அண்ட் இதோட சிப்செட் பார்த்தோம்னா பயோனிக் A14 சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட கேமராஸ் பார்த்தோம்னா பேக் சைடில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல் அப்படின்னு சொல்றாங்க. IPS 68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தோம்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த உண்மை அப்படின்னு தெரியல. அண்ட் இதோட விலை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஐஃபோன் 12 ப்ரோ. இதோட டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.1 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரேம் பார்த்தோம்னா 6GB ரேம் வருது. அண்ட் இதோட இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 3 வேரியண்ட்ல சொல்றாங்க. 128GB அண்ட் 256GB அண்ட் 512GB 3 வேரியன்ட் சொல்றாங்க. அண்ட் இதோட கேமராஸ் பார்த்தோம்னா பேக் சைடு 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் லைடர் சென்சாரோட இருக்கு. இது வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மொபைல். அண்ட் IPS 68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விலை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம கடைசியா பார்க்க போறது ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ். இதுல டிஸ்பிளே பார்த்தோம்னா 6.7 இன்ச் கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷனோட வருது. அண்ட் இதோட ரேம் பார்த்தோம்னா 6GB ரேம் வருது. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 3 வேரியன்ட் தான். 128GB அண்ட் 256GB அண்ட் 512GB. அண்ட் இதோட கேமராஸ் பார்த்தோம்னா பேக் சைடு 3 கேமராஸோட வருது. அண்ட் ப்ளஸ் லைடர் சென்சரோட வருது. இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் சொல்கிறாங்க. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அண்ட் இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட NFC சப்போர்ட்டோட வருது. இதுக்கும் வாட்டர் ப்ரூஃப் IPS 68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட பேட்டரின்னு பார்த்தோம்னா 3500 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், இந்த 4 மொபைல் மட்டும் இல்லாமல் இது கூட இன்னொரு மொபைல் லான்ச் ஆக போகுது சொல்லியிருக்காங்க. அதுவும் ஐஃபோன் 12 தான். பட் அது வந்து 4G மொபைல். ஆமாங்க, இப்போ லான்ச் ஆக போகுது இன்னொரு மொபைல் வந்து 4G, மற்ற எல்லா மொபைலும் 5G தான். இந்த 4G மொபைல் வந்து விலை குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒன்று சேம் தான். பட் இது வந்து 4G அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 50,000க்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த அளவு உண்மை அப்படிங்கிறது தெரியலை. லான்ச் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் இதுக்காக காத்திருக்குன்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனாக மறக்காமல் சொல்லுங்கள். இந்த ஐஃபோன் சீரிஸோட விலை கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் அஃபீஷியலாக அறிவிக்கலை. இதோட விலையை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இதில் உள்ள அட்வான்டேஜ் பார்த்தோம்னா இதோட டிஸ்பிளே மட்டும் சிப்செட் தான். இந்த மொபைலுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களை எத்தனை பேர் இந்த மொபைலுக்கு வெயிட் பண்ணுறீங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் இந்த மொபைலுக்காக வெயிட் பண்ணுறேன். காத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.